நாட்டில் என்னங்க நடக்குது? கொடுமையாக நடக்குதுங்க. எங்கே பார்த்தாலும் 4 பேர் சேர்ந்துக்கிறானுங்க. அடுத்த அவனை வெட்ட, இவனை வெட்ட. ரொம்ப கொடுமையாங்க. இந்த ஒரு 10, 15 ஆண்டுகளாக என்னங்க இவ்வளோ மோசமாயிட்டாங்க. அவன் அறுவாள் தூக்குறானுங்க, வெட்டுறானுங்க, குத்துறானுங்க, கடத்துறானுங்க. ஒன்றும் புரியாத ரொம்ப மோசமாயிடுச்சுங்க. இந்த மாதிரி ஆளுகளை கண்டதையும் சொல்லுவானுங்க. பார்த்தா அந்த பிரச்சனையே முடியுங்க. ஒரு கிளவி விட மாட்டேங்கிறாங்க. ஒரு கிளவி விடுறதில்ல, குழந்தை ஊட்டி விடுறதில்ல, 7 வயசு குழந்தை விடுறதில்ல, 5 வயசு புள்ளையில் விடுறதில்ல. ஒரு தாய் தான் அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துறாங்கன்னா, நம்ம குழந்தை நல்லா இருக்கணும்னு கஷ்டப்பட்டு உழைச்சி வளர்த்துறாங்க. இந்த பீத்த நாய் என்ன பண்ணுது? ஈஸியாக கொண்டு ஓடிட்டு ஈஸியாக கொண்டு ஓடிட்டு இன்னும் ஒரு நாள் கொஞ்சம் பாதுகாப்பாக போங்க. ஏன்னா இந்த பீத்த நாயெலாம் இருக்கிறாங்க இந்த உலகத்தில். நீங்கள் எங்கே போனாலும் தனியாக போவாங்க, ஒரு பாதுகாப்போட போங்க, விழிப்புணர்வாக இருங்க. அப்போ தான் நம்மளை காப்பாற்ற முடியும். நம்ம வேலைக்கெல்லாம் போனதானே நம்ம காப்பாற்ற முடியும். இந்த வெளியே போனால் ஊடுவம் சேரும். மோசமான ஆளுங்க இருக்கிறாங்க எங்களுக்கு. என்ன பண்ணுறது? கெட்ட நாய்ங்க. நம்ம கெட்ட நாய்க்கு வரைக்கும் என்ன பண்ண முடியுங்க? லைட்டு பிரகாசமாக எரியுங்க. அங்கே பல வண்டுகள் வந்து சந்தோஷமாக இருக்குங்க. ஆனால் நல்லா லைட்டு வச்சு அடிக்கிறது வைங்க. நைட்டில் பாருங்கள், வண்டுகள் அப்படியே சந்தோஷமாக இருக்குங்க அங்கே வந்து சுற்றிட்டு. ஆனால் வெளிச்சம் அடிக்கிற பக்கமெல்லாம் சந்தோஷமாக இருக்கான்னு இந்த வண்டு நினைக்குங்க. கசைங்க தீயறியும் பாருங்க, நெருப்பெரு தெரியாமல் போய் அங்கே மாட்டிக்குங்க. ஆனால் வெளிச்சம் அடிக்கிற நெருக்கடை போயிடுது. கடைசியில் அந்த நெருப்புலேயே விழுந்து செத்துருங்க. ஆனால் இந்த கெட்ட நாய்களுக்கு இந்த மாதிரி சாகு வர மாட்டேங்குங்களா? இந்த வண்டுக்கு வர்ற மாதிரிங்க வெளிச்சம் அடிக்க நாங்கள் போய் சந்தோஷமாக இதை இடிச்சு ஆடிங்க. வெளிச்சம் பூரா வெளிச்சம் கண்டதுக்குள்ள நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் இந்த வண்டுன்னு நினைக்கணும். ஒரு நாளைக்கு தீ எஞ்சிட்டு இருக்கும். ஒரு பக்கம் தீ எஞ்சிட்டு இருக்கும் போய் வெளிச்சம் அடிக்கிறது போய் அந்த தீக்கடை போய் விளையாடுங்க. அப்போ கறி செத்து போகும். ஆனால் இந்த கெட்ட நாய்களுக்கு அந்த மாதிரி சாகு வர மாட்டேங்குது. இந்த கெட்ட ஊற்றி இருந்தால் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்து மனசை தெளிவுபடுத்தி நல்ல மனசில் வாழணும். இன்றைக்கி பசிச்சா நாளைக்கு பசி, இன்றைக்கி சாப்பிட்டா நாளைக்கு பசிக்காது. தான் சாப்பிட்டாங்க. உழைச்சி நேர்மையாக சாப்பிட்டுவாங்களா? நகை கொள்ளையடிக்க, அங்கே கொள்ளையடிக்க, இந்த பெண் தனியாக போகணும், அந்த பெண் கழுத்தில் இருக்கிறத பிடிக்கிட்டு போகும். ஊரை சுற்றிட்டு கொள்ளையடிச்சே வாழணும் நினைக்கிறானுங்க. பெண்ணு கிடைக்கல, ஏதோ ஒரு வேலை கடத்திட்டு போய் கொள்றானுங்க. இப்படி ஒரு சந்தோஷம் இந்த நாய் வச்சு ஒரு பெண்ணை கொண்டு அந்த சந்தோஷத்தை அழுவாக கேட்டு இந்த நாய் சத்தாலே பிரச்சனை சால்வலங்க. ஒரு பெண்ணை கொண்டு தான் சந்தோஷம் வச்சுக்கணும். அந்த சந்தோஷம் இந்த நாய் தேவையா? கெட்ட நாய் இருக்குல்ல, அவங்க கஷ்டப்பட்டு வளர்த்துறான். ஈஸியாக ஒரே நாள் கொண்டு போட்டு போகிறாங்க. காலத்துக்கு அழுகிறது. இந்த நாய் இந்த கெட்ட நாய் சேர்த்துட்டாலே பிரச்சனை இல்லைங்க. எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க. இந்த கெட்ட நாயில் எப்படி கண்டுபிடிக்கிறது? கெட்ட எண்ணம் உங்களுக்கு எண்ணம் இருக்கிறீங்க. இது வரைக்கும் நடந்தது. இதுக்குமே கெட்ட எண்ணம் இருக்கிற முதல்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுங்க. திரும்ப கெட்ட எண்ணம் வந்தால் திருந்த வழி பாருங்கள், ட்ரீட்மெண்ட் எடுங்க. குழந்தைய விடுறதில்லை, கிளவி விடுறதில்லை. ஆனால் கொடுமையாக இருக்குது. வெளிச்சத்துக்கு தேடி ஓடுற வண்டு ஒரு நாள் நெருப்பு திரும்பி மாட்டி சுற்றுங்க. நான் இந்த நாய்க்கு ரொம்ப சாவு வர மாட்டேங்குது. மனுஷன் ஆம்பளை தனியாக போக முடியல, பொம்பளை தனியாக போகல. இங்கே பார்த்தாலும் வெட்டான கொடுத்தான நாடு இந்த நாய்கள். பெண்ணு ஒரு குழந்தை ஊட்டி வளர்த்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஈஸிங்களா? ஒரு குழந்தைய ஆளாக்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஈஸியாக கொண்டு கொடுத்துருவாங்க. கஷ்டமாக இருக்குதுங்க. ஆண்கள் வர்க்கத்துக்கே கேவலமாக இருக்குது. இந்த நாயோட வர்க்கனால எல்லாத்துக்கும் கேவலமாக இருக்குது. இந்த மோசமான நாய்க்கு ஒரு சந்தோஷம் தேவைங்க. கொள்ளையடிச்சு வாழணும், உழைச்சி வாழணும், கொள்ளையடிச்சு நகை திருவாங்க, அதை திருவாங்க. இந்த மாதிரி நாய் இல்லாத அவனுக்கு வெளியே விடக்கூடாதுங்களா? 2 காலை வெட்டி மக்கள் எல்லாருமே விழிப்புணர்வோடு இருங்க. அசால்ட்டாக இருக்காதீங்க. காலம் ரொம்ப மாறி போச்சு. எங்கே போனாலும் தனியாக வெள்ளம் போகாதீங்க. உலகம் அப்படி மாறி போச்சுன்னு கேட்டாங்க. கெட்ட நாய்க்கு வரைக்கும் எப்படி கண்டுபிடிக்கிற நாயில் கண்டுபிடிக்க கெட்ட நாய்கள் ஆஸ்பத்திரம் நல்ல மாதிரியே தெரிவானுங்க. பண்ணுறது ஒரு ஆய்வு இது எப்படி கண்டுபிடிக்கிறது கேட்குறேன். இந்த மாதிரி நாய்களை திருந்துங்கப்பா.
இப்படி ஒரு சந்தோஷம் உங்களுக்கு தேவையா? இப்போ திருடி வாழ்கிற வாழ்க்கை ஒரு தேவையா? உழைச்சி வாழுங்க. நீங்கள் வாழுங்க, மற்றவங்களை வாழ விடுங்க. எல்லாம் கெட்டது இந்த செத்து தொலைவே நாயுங்க. உங்களுக்குள்ள ஒரு ஆபத்து வர மாட்டேங்க. என்ன பண்ணுறது? போகிற பார்த்து பார்க்குறீங்களா? இது இங்கே வார்த்தை ஆளு பிரச்சனை, எப்படி இந்த உலகம் இப்படி குச்சி வராயிட்டு